யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இந்தியாவின் தீபாவளி பண்டிகை இடம்பெற்றிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் சிதம்பரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பொதுவாகவே இந்தியாவுடைய கலாச்சாரப்படி இந்த தீபாவளியை எல்லாருமே சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுற ஒரு திருநாள். அதனால் அந்த யுனெஸ்கோவில் சேர்த்தது ரொம்ப பெருமை, எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது. அதனால் மக்கள் அந்த ஒரு நாள் பண்டிகையை ரொம்ப சிறப்பாகவும் நல்ல முறையிலையும் சந்தோஷமாகவும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வேண்டி நாங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாருமே பெருமை மிக்க ஒரு விஷயம் அது. இது நம்ம இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. எல்லா மாநிலமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எல்லா இன மக்களும், அதாவது இன மக்கள்னால் நம்ம இந்துக்கள் உடைய பண்டிகை இது எல்லா இனத்தவரும் தீபாவளிக்கு தீப ஒளி ஏற்றி கொண்டாடுறது வழக்கம். அப்புறம் புத்தாடை அணிவித்து ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. இது கிடைத்தது இந்த இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றியாக நான் நினைக்கிறேன். தீபாவளி நம்ம எல்லாரும் விரும்பி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு பண்டிகை, நம்ம பாரம்பரிய பண்டிகை. இதை யுனெஸ்கோ பாரம்பரிய பண்டிகையில் சேர்த்தது ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது நம் கலாச்சாரத்திற்கும் நமது ஒற்றுமைக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக தான் நம்ம இதை கருதணும். இது ஒரு அனைத்து குடும்பத்திற்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருவிழா. உலக நாடுகள் எல்லாமே இன்றைக்கி தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கு. இந்திய பெருமக்களாகிய நாம் இதை இன்னும் சிரத்தையோட, இன்னும் ஒற்றுமையோட, இன்னும் அனைத்து பிரிவினரும் இணைந்து இதை நம்ம இன்னும் கொண்டாடணும். இந்திய பொருட்களையே வாங்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்தை நான் இதில் பதிவு பண்ணுறேன். மக்கள் குரல் பகுதியில் சிதம்பரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.